ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு பாணி. ஸோ இன்றைக்கி வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 27வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு உண்டான பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மோட்டிவேஷனல் டாக், ஒரு பெப்பப் டாக் மாதிரி தான் வந்து ஆன்மாக்கள் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நேற்று கூட 2 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் தப்பே செஞ்சுருக்க மாட்டேன், யாரோ ஒருத்தன் வந்து என்னை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து சம்மந்தமே நம்ம ஃப்ரீவில் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து என்னை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த மாதிரி இது வர்றது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான பதில் அப்படிங்கிறது இருக்குது. இது போக நம்ம எப்படி இந்த பாப கர்மங்களை சேர்த்தி கொள்கிறோம், ஸோ நெகட்டிவ் கர்மா, ஸோ அது எப்படி நம்மகிட்ட வந்து சேருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாப கர்மம் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, இதற்கு முந்தைய பதிவுகளில் வந்து ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு துன்பம் அப்படிங்கிறது நேரும் பொழுது தைரியமாகவும் ஒரு சிரிப்போடவும் நீ வந்து சரி பரவாயில்ல போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியோட உன்னுடைய துன்பங்களை நீ கடந்து போயிரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒருத்தன் வந்து கஷ்டத்தை துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி அதை வந்து தைரியமாக எதிர்கொண்டுட்டு அப்படியே சரி பரவாயில்ல போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட மனநிலை அவனுக்கு எப்படி வரும், இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதெல்லாம் யாருனால வந்தது அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களால் வந்தது தான். அதனால் அதில் வந்து எந்த விதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அது எந்த மாதிரி துன்பங்களாக வேணாலும் இருக்கலாம், மனதளவுலையாகட்டும், உடல் அளவுலையாகட்டும், உணர்வுகள் ரீதியாகட்டும், எதுனாலும் சரி ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வரத்தான் போகுதுங்க. அதில் எந்த விதமான மாறுதல்களுமே சுத்தமாகவே கிடையாது. கண்டிப்பாக அனுபவிச்சே தீரப்போகிறோம். முந்தைய பிறவிகளில் செஞ்சு வச்சுட்டு இருந்த கர்மம், இந்த பிறவியில் நம்ம சேர்த்து வச்ச கர்மம், இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் அனுபவிக்க தான் போகிறோம். அதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. ஸோ எனக்கு எப்படி இருந்தாலும் அது வரத்தான் போகுதுன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அதை நினச்சி நீங்கள் துன்பப்படுவதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. அப்போது துன்பம் மட்டும்தான் வருமா? நம்ம துன்பத்தை தான் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுகளை பற்றி என்றைக்குமே பேசுகிறதே இல்லை. நெகட்டிவ்னு ஒன்று இருக்குன்னா பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது. ஏன் அதை பற்றி எதுவுமே யாருமே யோசிக்கிறதே இல்லை? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான ஒரு சில தருணங்கள் அப்படின்னு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? திடீர்னு அப்போ ஒரு பிரச்சனையில் இருந்தங்க, திடீர்னு யாரோ தெய்வாதீனமாக வந்து காப்பாற்றுனாங்க, இந்த இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? ஏன் அதுக்கு மேலே யாருமே கவனப்படுறதில்ல? உங்கள் வாழ்க்கையில் நல்லதும் நடக்குங்க. அந்த நல்லது நடக்கும்பொழுது அது மேலேயும் நீங்கள் கவனம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த துன்பங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. தவிர எந்த ஒரு துன்பத்தையும் தைரியமாக எதிர்கொள்வதற்குண்டான மனோநிலை அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா வரக்கூடியது துன்பமாகவே உங்களுக்கு தெரியாதே. நீங்கள் துன்பமாக அதை பார்க்கும்பொழுது தான் அது உங்களை போட்டு கடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படியே என்ன பண்ணுறது நீங்கன்னா நொடியாக கடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. அது உங்களை நரகத்துக்குள்ளே தள்ளிடும். உங்களால் ஒரு நாளை கூட உங்களால் தள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போய் நின்றுவீங்க. அது பண்ணாதீங்க, அது தவறு. எப்படி இருந்தாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்க தான் போகிறீங்க. வானா பார்த்துக்கலாம், ஆமாம் தப்பு பண்ணிட்டேன், அதுக்குண்டான தண்டனை எனக்கு வரும்னு தெரியுது, இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன். அப்போ செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைச்சே தீருங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நான் செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்கு உண்டானதை நான் அனுபவிக்கிறேன், என்னைய மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன், எனக்கு வரக்கூடியதை நான் நல்லபடியாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது வரக்கூடிய துன்பம் உங்களுக்கு எப்படி துன்பமாக தெரியுங்கிறாங்க. அப்போது இறைவன் எதிர்பார்க்கறது என்ன? நீ செஞ்சதுக்கு உண்டானது நீ பலனை அனுபவிச்சே தீர்வதில்லை, எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் அதை தைரியமாக எதிர்கொண்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தான் கேட்சே இருக்குது. தைரியமாக எதிர்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான உதவிகளையும் செஞ்சுருவாங்களாம். அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாலுமே அது பெருசாக பாதிக்காத அளவுக்கு அவன் பாடுறா, அவன் உணர்ந்துட்டான், அவன் தவறை உணர்ந்துட்டான், அந்த துன்பத்தை கூட ஏற்றுக்கிட்டான், ஆமாம் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டான். இவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வேகமாக அதில் கடத்தி கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்நிலை ஆண்மக்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கே வருவாங்களாம். அப்படி இல்லாமல் கடைஞ்சி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உதவணும்னு நினச்சா கூட அதை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியில் நம்ம அந்த இடத்துல இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது எது ஒன்றையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. என்றைக்குமே ஒரு துன்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? துன்புறுகளோட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் கஷ்டமாக அதனால் என்னங்க இருக்கிறது தாங்க, இன்றைக்கி செஞ்சதோ அது வந்திருக்கு, அனுபவிச்சுக்கிறேங்க, அதனால் என்ன செஞ்சது தானே வந்திருக்கு, பரவாயில்ல இனிமேல் நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறேனே, அந்த ஒரு மனப்பான்மை இருந்துன்னு வச்சுங்களேன். நடுத்தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அது பெருசாக ஒரு விஷயம் தெரியாது. அப்போது எதாக இருந்தாலும்
தைரியமாக மனசில் வந்து ஏற்றுக்குங்க. அது ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் இதுதான் பேசிக்கான கான்செப்ட். புரிஞ்சுதில்ல அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் செஞ்ச தவறுக்கு நான் இதை வந்து அனுபவிக்கிறேன், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், ஸோ ஐ டிசர்வ் திஸ், இது வந்து எனக்கு வர வேண்டியது தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆமாம், அது உண்மை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் வலியும் வேதனையும் அதிகமாகும் பொழுது இந்த மனப்பான்மை அப்படிங்கிறது எப்படிங்க நமக்கு வரும் அப்படின்னு கேட்கும்பொழுது, திருப்பவும் முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்கிறேன். நீ செஞ்சதுக்குண்டானதை நீ அனுபவிக்கிறேங்கிறது உண்மை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பிறர்னால் சம்மந்தமே இல்லை, நீ நல்லவனாக தான் இருப்பேன், உனக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இருக்காது, எவனோ ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமல் அது கொண்டு வந்து நம்ம தலையில் சேர்த்துவானுங்க. அதையும் கூட அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு துன்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று வரும். நேற்று கேட்டிருந்தீங்க இல்லையா, சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு போட்டான், இல்லை ஏதோ ஒன்று துன்பப்படுத்துகிறான், இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது அது நமக்கு வரணுங்கிற ஒரு விதிப்பயனே இல்லை. ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து சேருது. உங்களால் முடிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ரெண்டாவது, இதிலிருந்து வெளி வந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டுதெல்லாம் ஆழமாக வைங்க. டக்குன்னு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு லூப் ஹோல் உங்களுக்கு கிடைக்கும், அதை பார்த்துட்டே இருங்க. அந்த லூப் ஹோல்லேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க. அந்த லூப் ஹோலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காரணம் என்ன? உங்களுக்கு அது வந்து சேரணுங்கக்கூடிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அடுத்தவனுடைய அந்த தனிப்பட்ட விருப்பத்தில் போய் நீங்கள் போய் சிக்கிட்டீங்க ஏதோ ஒன்று. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது சும்மா ரேண்டமாக எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நடந்துடுறது இல்லை. இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பாதிக்கப்படுற ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அது வரணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் அது வருது. அப்போ அந்த பாதிக்கப்படக்கூடிய ஆள் வந்து ஒன்று தைரியம் இல்லாதவனாக இருப்பான், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு துணிச்சல் இல்லாத ஆளாக இருப்பான், தவறுன்னு தெரிஞ்சாலுமே அதை எதிர்த்து பேசி மாட்டேன்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு தைரியமோ ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு ஆளாக இருப்பான். அடுத்தவன் என்ன சொன்னாலும் சரி, சரிங்க சாமி சரிங்க சாமின்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த சுதந்திரத்தை வந்து முழுசும் தொலைச்சிக்கிட்டு ஏதோ அவனுக்கு நம்ம அடிமைப்பட்டு வாழ்கிற மாதிரியே வாழ்வான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மேலே தான் வந்து பிறனுடைய துன்பம் இவர்கள் மேலே வந்து சேருது. இப்போவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம். அட உனக்கும் அந்த ஃப்ரீ வில் இருக்குது, முடியாதறியா ஆனதை ஆச்சு பார்த்துட்டு போகலாண்டா, என்னடா ஏற்போகுது, இந்த தைரியம் ஏன் உனக்கு வரமாட்டேங்குது? இந்த தைரியத்தோடு சேர்ந்து இறை வழிபாட்டையும் நீ மேற்கொள்ளு. கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீ வந்து வெளியே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நடந்தே தீரும். நம்பிக்கை வெய்யி, வேறு ஒன்றும் இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இது. ஃபஸ்ட்டு துக்கத்துக்கு வந்துடுவோம். துக்கப்படக்கூடிய நாள், வருத்தப்படக்கூடிய நாள் போய் சாமி காலில் விழுந்து சாமி என்னை காப்பாற்றுங்கிற இல்லை, அது முடிஞ்சு மகிழ்ச்சி அடையும் பொழுது சாமி அது ஒன்றாவதுன்னு ஒரு செகண்ட் மறந்துடுறீங்க. நீ அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு போகிறதே இல்லையே. ஏன்? அப்போது உனக்கு சுகமாக இருக்கும் பொழுது, அது துக்கத்தில் இருக்கும் பொழுது உனக்கு தெய்வம் வேணும், தெய்வ பலம் வேணும், தெய்வத்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய பலம் வேணும், உன்னுடைய மூதாதையர்களுடைய அருளாசி வேணும், எல்லாமே வேணும். நீ நல்லா இருக்கக்கூடிய காலம் வரைக்கும். நல்லா வந்ததுக்கு பிறகு ஒரு வாயார கூட ஒரு மனசார கூட நீ நன்றின்னு ஒரு வார்த்தை நீ சொல்கிறதே இல்லையே. இது எல்லாமே உனக்கு துன்பமாக வந்து சேரும். உன்னை அத்தனை காப்பாற்ற அவங்க எதிர்பார்க்கறது இல்லை, ஆனால் உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணு. இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக நீ கொண்டு போயிட்டே அப்படின்னு சொன்னால், ஆமாம் என்னுடைய துன்பத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உனக்கு வந்துடும். ஸோ இது எனக்கு துன்பம், ஐயோ எனக்கு வந்துருச்சு நான் தான், அது உனக்கு பெருசாக தெரியும். நீ செஞ்சதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற நல்லா தெரிஞ்சு வச்சு. அதனால் அந்த உன்னையவே வாடி வதக்கி ஒரு மாதிரி போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தத்தில் கொண்டு வந்து வச்சு அதெல்லாம் பண்ணாத. அனுபவிக்கிறோம் தெரிஞ்சு வச்சு வரட்டும், பார்த்துக்கலாம், நிம்மதியாக அனுபவி, சிரிச்சுக்கிட்டே நிம்மதியாக அனுபவி, பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கலாங்க. அடுத்தடுத்து நீ என்ன முன்னேறி போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கியோ அதை நோக்கில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. நம்பிக்கை வேண்டுதலையும் இறை நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே வச்சுக்கிட்டே இரு. மேலே இருக்கவங்க நம்மளை எப்படியும் காப்பாற்றுவாங்கங்கிற அந்த ஒரு தைரியத்தில் நீ இருந்துட்டு அவங்கக்கிட்ட கோரிக்கைகளை வச்சுட்டே இரு. கண்டிப்பாக அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க. நம்பு. நம்ம அவங்க திரும்ப அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நம்பு. உன் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக எதுவுமே இல்லை, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கக்கூடிய அர்த்தம் கிடையாது. நீயே தவறு செஞ்சு நீ செஞ்ச தவறுக்குண்டான அந்த அனுபவத்தை நீ அடைந்தாலும் கூட அதையும் நம்மளை வந்து வேகமாக கூப்பிட்டு போய் ஒரு மனசு தேத்துறதுக்காக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாக போயிடணும் அப்படின்னு கூட்டிட்டு போகிறதுக்காகவாது கண்டிப்பாக ஆள் இருக்காங்க, பண்ணுவாங்க. அதை நீ உணர்றதற்கும் அவங்க அதை செய்யறதுக்கும் நீ ஸ்பேஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நம்மளுடைய துன்பங்கள், தீய கர்மங்கள் அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறை. புண்ணிய கர்மங்கள் வரும்பொழுது மனதார அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். என்ன